அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். முதலாவது வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 283 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 981 ரூபாயாகவும் உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாகும். அடுத்ததான் வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 78 ஃபில்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 333 ஃபில்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 943 ஃபில்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 809 ஃபில்ஸாகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். கூட்டு அணிதிரட்டல் பயிற்சிக்கான உச்சக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றதாகவும் 4வது வளைகுடா பாதுகாப்பு உச்சி மாநாடு கத்தாரில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிலிபல்சுக் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மதுபானம் நிரப்பப்பட்ட 2 வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அவற்றில் இருந்த ஓட்டுநர்கள் கார்கள் மற்றும் கடத்தல் பொருட்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பாதுகாப்பு வட்டாரத்தின் கூற்றுப்படி ஒரு பள்ளி வாகன நிறுத்துமிடத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் 4 சக்கர வாகனம் ஒன்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் நெருங்கியதும் ஓட்டுநர்கள் திடீரென அருகில் உள்ள வீட்டுக்குள் நுழைந்து காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் வாகனத்தை சோதனை செய்தபோது உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 109 இறக்குமதி செய்யப்பட்ட மது பாட்டில்களை கண்டுபிடித்ததாகவும், பொது போக்குவரத்து துறை மூலம் காரின் உரிமை கண்டுபிடிக்கப்பட்டு மேலும் துப்பறியும் நபர்கள் இப்போது பதிவு செய்யப்பட்ட உரிமையாளரை விசாரணைக்காக பின்தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதேபோது இரண்டாவதாக ஒரு வழக்கில் மேற்கு அப்துல்லா அல் முபாரக் காவல் நிலையத்தைச் சேர்ந்த மற்றொரு ரோந்து பிரிவினர் அதே பகுதியில் சந்தேகத்திற்கிடமான ஒரு சலூன் காரை நிறுத்தியதாகவும், ஓட்டுநர் வாகனத்தை விட்டுவிட்டு தப்பிச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். உள்ளே 47 உள்ளூர் மதுபான பாட்டில்கள் நிரப்பப்பட்டிருந்ததை கண்டு அதிகாரிகள் திகைத்து போனதாக தெரிவித்துள்ளனர். வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு மேலும் அதன் உரிமையாளர் விசாரணைக்காக அடையாளம் காணப்பட்டார் எனவும் தெரிவித்துள்ளனர். 2 வழக்குகளும் துப்பறியும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் சந்தேக நபர்களை கடத்தும் நோக்கத்துடன் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் பொது வழக்குரைஞரிடம் பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்திருத்தங்களை பிரதமர் அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேற்றைய தினம் பயான் அரண்மனையில் நகராட்சி விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அவர்களின் தலைமையிலான கூட்டத்தில் இந்த உட்கட்டமைப்பு மேம்பாடுகள், அரசு சேவைகளை மேம்படுத்துதல் மற்றும் வீட்டு வசதி திட்டங்களை விரிவுபடுத்துதல், புதிய வீட்டு வசதி நகரங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்களை குடிமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முன்னெடுப்பது போன்றவற்றில் வீட்டு வசதி நலனுக்கான பொது ஆணையத்தின் அதாவது PAHW பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து துறை 3239 போக்குவரத்து விதிமீறல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 56 தேடப்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், 3 தேடப்படும் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், 115 குடியிருப்பு மற்றும் பணிச்சட்டங்களை மீறியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக 12 சிறார்களும் 36 பேர் ஆதாரமின்றி காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் வைத்திருந்த 24 குவைத் நாட்டினரின் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வர்த்தமானியான குவைத் அலியும் 24 நபர்களின்
குடியுரிமையை ரத்து செய்வதற்கான உச்ச தேசிய புலனாய்வு குழுவின் முடிவை அறிவித்தது. குவைத் தேசிய சட்டத்தின் 1959ஆம் ஆண்டின் அமீரி ஆணை எண் 15 பிரிவு 11 கீழ் இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இது ஒரு குவைத் குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றால் அவர் தேசியத்தை இழக்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் முதல் உள்நாட்டு வாழைப்பழங்கள் சந்தைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் நாட்டின் முதல் வணிக ரீதியான வாழைப்பழங்கள் அதிகாரப்பூர்வமாக சந்தையில் நுழைந்துள்ளதாகவும் இது உள்ளூர் விவசாயத்திற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் இந்த விவசாயியின் நீண்டகால கனவு நிறைவேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழைப்பழங்கள் முதலில் நேற்றைய தினம் ஃபிர்தாஸ் அல் சுலைபியா சந்தையில் கிடைத்துள்ளதாகவும் இதன் மூலம் குடிமக்களும் குடியிருப்பாளர்களும் நேரடியாக புதிய உள்ளூர் உற்பத்தி செய்யப்படும் பழங்களை கொண்டு வர முடிந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய காய்கறி சந்தைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி பழங்களை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதற்காக சந்தைக்கு தொடர்ந்து விநியோகம் செய்யவும் நேரடி விற்பனை புள்ளிகளை அடையாளம் காணவும் திட்டமிட்டுள்ள நிலையில் உற்பத்தி தினமும் தொடரும் என்று அந்த விவசாயி தெரிவித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபு காலிஃபா பகுதியில் 3 பெண்கள் டாக்ஸியில் பயணம் செய்துவிட்டு பணம் கொடுக்க மறுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அபு காலிஃபா பகுதியில் 3 பெண்கள் பணம் கொடுக்க மறுத்து ஓட்டுநரை மிரட்டியதால் டாக்ஸி பயணம் பதட்டமாக மாறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக அந்த பெண்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது தீயணைப்பு படை ஜகரா பகுதியில் ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் தீயணைப்பு படையினர், வர்த்தக அமைச்சகம், தொழில்துறைக்கான பொது ஆணையம் மற்றும் குவைத் நகராட்சி உட்பட பல அரசு நிறுவனங்களுடன் இணைந்து ஜகரா தொழில்துறை நகர விரிவாக்க பகுதியில் நேற்றைய முன்தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை காலை ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாகவும் பாதுகாப்பு மற்றும் தீத்தடுப்பு தேவைகளை மீறும் கட்டிடங்கள் மற்றும் நிறுவனங்களை கண்காணிப்பதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும் என தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சாரத்தின் விளைவாக 85 தொழில்துறை வசதிகள் மற்றும் கடைகள் நிர்வாக ரீதியாக மூடப்பட்டதாகவும் பொது தீயணைப்பு படையின் தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் மற்ற நிறுவனங்களுக்கு 122 அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் அல் மிசாயல் பகுதிகளில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் அரேபியன் வளைகுடா தெருவில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வானிலை செய்தியை பார்க்கலாம். இந்திய பருவமழையின் குறைந்த அளவு நீடிப்பதால் குவைத் பகுதியின் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காற்று நீரை ஏற்படுவதால் வார இறுதியில் பகல் நேர வெப்பநிலை அதிகமாகவும் இரவு நேரங்களில் அதே அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்று நாட்டின் வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் வடமேற்கு திசையில் இருந்து மாறுபடும் காற்று லேசான முதல் மிதமான வேகத்தில் வீசும் என்று வானிலை ஆய்வுத்துறையின் இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்திய செய்தியை பார்க்கலாம். இறக்குமதி பொருட்களுக்கு இந்தியாவுக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவுடன் வர்த்தகம் குறைந்தால் இந்திய பொருட்களின் இறக்குமதிகளை ரஷ்யா அதிகரிக்கும் என அந்த நாட்டின் தூதரக அதிகாரி தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. இந்தியாவுடனான வர்த்தக உறவை மேம்படுத்த ரஷ்யா விரும்புவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.